ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் குயிக்காக குக்கர்லேயே சூப்பரான தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. மசாலா விழுது மட்டும் நம்ம அரைச்சிட்டா போதும், குக்கர்லேயே வச்சிடலாம். 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி குருமா சூடாக இட்லி, தோசை, பூரி மூணுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா வறுக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 6-7 போல் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய். இந்த குருமாவில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காயினுடைய நிறம் மாறாமல் சிம்மில் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம குக்கர் வச்சிடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருள் எல்லாமே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டிப்படும், அதனால் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா குக்கர் வெயிட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா தண்ணி வற்றிரும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். மிளகா காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா 2 மிளகா கூட கீரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பராக நல்லா கமன்னு வாசனையோட நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்தட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.